ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு யானைக்கு நண்பர்களே இல்லையாம். அப்ப அந்த யானை என்ன செஞ்சுச்சாம், எல்லார்கிட்டயும் "என்னைய உன் நண்பனா ஆக்கிக்கோ, உன்னைய நண்பனா ஆக்கிக்கோன்னு" கேட்டுக்கிட்டு இருந்துச்சாம். அப்ப அங்க இருந்த ஒரு குரங்கு கிட்ட வந்து கேட்டுச்சாம், "குரங்கே குரங்கே என்னைய உன்னுடைய நண்பனா ஆக்கிக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த குரங்கு சொல்லுச்சாம், "இல்லப்பா நீ ரொம்ப பெருசா இருக்க. நான் மரத்துல அங்கும் இங்கும் தொங்கி விளையாடுவேன். உன்னால அப்படிலாம் விளையாட முடியாது. அதனால நான் உன்னுடைய நண்பனா ஆக்க மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப அந்த யானை அங்கருந்து போயி ஒரு நரிக்கிட்ட போய் கேட்டுச்சாம், "குட்டி நரியே, குட்டி நரியே, என்னைய உன்னுடைய நண்பன் ஆக்கிக்கிறியா?" அப்படின்னு கேட்டுச்சாம். அதுக்கு அந்த குட்டி நரி சொன்னுச்சாம், "நீங்க ரொம்ப பெருசா இருக்கீங்க. நாங்க பொந்துக்குள்ளலாம் போய் போய் விளையாடுவோம். உங்களால அப்படி போக முடியாது. அதனால உங்கள என்னுடைய நண்பனா நான் ஏத்துக்கிற மாட்டேன்." அப்படின்னு சொன்னுச்சாம். அந்த சோகத்துல யானை அங்கருந்து வந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு புலி வந்து என்ன செஞ்சுச்சாம், இந்த நண்பர்கள் விளையாண்டுகிட்டு இருக்கிறவங்கள பூரா பயமுறுத்தி வேட்டையாட வந்துச்சாம். அத பார்த்த அந்த யானை என்ன செஞ்சுச்சாம், அங்க இருந்த தண்ணி எடுத்து அந்த புலி மேல அடிச்சு, அந்த புலிய அங்கருந்து பத்தி விட்டுருச்சாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நண்பர்கள் எப்பவுமே சுயநலம் இல்லாம இருக்கணும். தனக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சா தான் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்யல அப்படின்னாலும், நம்ம அவங்களுக்கு உதவி செய்றது தான் உண்மையான நட்புக்கு அடையாளம்.